வேலூரில் உள்ள தனியார் கல்லூரியில் பெண் விரிவுரையாளருக்கு அக்கல்லூரியின் துணை முதல்வர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றம் சாட்டி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூரில் உள்ள ஊரிசு கல்லூரியில் துணை முதல்வராக பணியாற்றி வருபவர் அன்பழகன். இவர் அந்த கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளராக இருந்த பெண்ணுக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த பெண்ணுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அதன் பின்னரும் அவருக்கு அன்பழகன் பாலியல் தொல்லை கொடுத்ததாக தெரிகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் வேலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். ஆனால் புகாரை ஏற்பதில் போலீசார் தாமதித்ததாக கூறப்படுகிறது. பின்னர் வேலூர் சரக ஏடிஜியை சந்தித்து அந்த பெண் புகார் மனுவை அளித்தார். உடனடியாக இதுகுறித்து விசாரிக்க மாவட்ட எஸ்பிக்கு உத்தரவிடப்பட்டது. அதன்படி அன்பழகன் மீது 7 பிரிவுகளின் கீழ் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் அன்பழகனை கைது செய்ய வலியுறுத்தி கல்லூரி மாணவ மாணவிகள் போராட்டம் நடத்தினர். ராமநாதபுரத்தில் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வரும் +2 மாணவர் ஆம்புலன்ஸில் வந்து ஆர்வமாக பொதுத் தேர்வு எழுதிய காட்சிதான் இது. ராமநாதபுரம் மாவட்டம் நம்புதாளை அடுத்த மோர்பண்ணை பகுதியைச் சேர்ந்த மாணவர் சமயரத்திக் முத்துப்பேட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் +2 படித்து வருகிறார். இவருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னர் காலில் அடிபட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே பொதுத் தேர்வுக்கு தயாராகி வந்த சமயரத்திக் காலில் அடிபட்டிருந்தாலும் மனம் தளராமல் பொதுத் தேர்வை எழுதி வருகிறார். அந்த வகையில் மருத்துவமனையிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் தேர்வு மையத்திற்கு வந்த மாணவர் நண்பர்கள் உதவியுடன் வீல் சேரில் சென்று வேதியியல் தேர்வு எழுதினார். மருத்துவ சிகிச்சை இருந்தாலும் மனம் தளராமல் வந்து ஆர்வமாக பொதுத் தேர்வு எழுதிய மாணவரை அனைவரும் பாராட்டி வருகின்றனர். அரசு கல்லூரிகளையும் தேர்வு செய்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி விருது வழங்கியிருப்பது மகிழ்ச்சியான தருணம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செடியன் பாராட்டியுள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் கற்றல் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள ஹயாத் ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அமைச்சர் கோவி செடியன், பெயருக்கு பின்னால் சாதி அடையாளங்களுக்கு பதிலாக படிப்பை பதிவிடும் நிலை உள்ளது என்று பெருமிதம் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கல்விதான் அளிக்க முடியாத சொத்து என்றார். இருமொழிக் கொள்கையின் அடையாளமாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி திகழ்வதாகவும் அமைச்சர் வாழ்த்து தெரிவித்தார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் அதிகாரம் மாநில அரசுக்கு கிடையாது எனவும் மத்திய அரசுக்கு தான் உள்ளது எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. சதீஷ் என்பவர் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் தமிழ்நாட்டில் சாதி அடிப்படையிலான கணக்கெடுப்பை நடத்துவதற்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். பீகார் மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதாகவும் ஆந்திரா, தெலுங்கானாவில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் அதிகாரம் மாநில அரசுக்கு கிடையாது எனவும் மத்திய அரசுக்கு தான் உள்ளது எனவும் தனது உத்தரவில் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த விவகாரத்தில் தாங்கள் தலையிட விரும்பவில்லை எனவும் நீதிமன்றம் தெரிவித்தது. எந்த உத்தரவும் பிறப்பிக்க விருப்பமில்லை என கருத்து தெரிவித்த நீதிமன்றம் மனுதாரரின் மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. செங்கோட்டை நகர்மன்ற கூட்டத்தில் கவுன்சிலர்கள் கூச்சல் குழப்பமிட்டால் அனைவரையும் சஸ்பெண்ட் செய்வேன் என தலைவர் ஆவேசமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வார்டுகளை கொண்ட செங்கோட்டை நகராட்சியின் சாதாரண கூட்டம் தலைவர் ராமலட்சுமி தலைமையில் கூடியது. கூட்டத்தில் உயர்நீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டி வெளிப்படைத்தன்மையுடன் கூட்டம் நடத்தப்படும் என நகராட்சி ஆணையர் உறுதியளித்தார். மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை நிறைவேற்ற வைக்கப்பட்டுள்ள தீர்மானத்திற்கு உறுப்பினர்கள் பிரச்சினை செய்யாமல் ஒத்துழைக்க வேண்டும் என்று தலைவர் ராமலட்சுமி கேட்டுக் கொண்டார். கூச்சல் குழப்பம் ஏற்படுத்த நினைத்தால் சஸ்பெண்ட் செய்ய தனக்கு அதிகாரம் இருப்பதாக கூறியதால் உறுப்பினர்கள் அதிருப்தி அடைந்து வாக்குவாதம் செய்தனர். பின்னர் சக உறுப்பினர்கள் சமாதானம் செய்ததை அடுத்து 56 தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டு கூட்டம் முடிந்தது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் அஸ்வினின் பெயரை சென்னையில் உள்ள சாலைக்கு சூட்ட மாநகராட்சி கூட்டத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்திய கிரிக்கெட் அணியின் தலை சிறந்த பந்து வீச்சாளர்களில் ஒருவராக திகழ்ந்தவர்
தமிழ்நாட்டைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் அஸ்வின். தனது அபாரமான பந்துவீச்சு மூலம் இந்திய கிரிக்கெட் அணியின் பல வெற்றிகளுக்கு உதவிய அஸ்வின் அண்மையில் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்றார். இந்நிலையில் அஸ்வினை பெருமைப்படுத்தும் வகையில் அவரது பெயரை சாலைக்கு வைக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பெயர் மாற்றம் தொடர்பாக சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது. கேரம்பால் ஈவென்ட் அண்ட் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் தலைமை செயல்பாட்டு அலுவலர் கார்த்திக் இந்த கோரிக்கை மனுவை அளித்துள்ளார். கோடம்பாக்கம் மண்டலத்துக்கு உட்பட்ட ஆரியகவுடா சாலை அல்லது ராமகிருஷ்ணாபுரம் 1வது தெருவிற்கு அவரது பெயரை வைக்கலாம் என யோசனை தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொழியின் பெயரால் சிலர் நாட்டை பிளவுபடுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திமுக மீது குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலங்களவையில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் செயல்பாடுகள் குறித்து விவாதத்தில் பேசிய அவர் தங்கள் ஊழலை மறைப்பதற்காக சிலர் மொழி பிரச்சனையை கையில் எடுத்திருப்பதாக விமர்சித்தார். हम दक्षिण की भारत के भाषाओं के विरोधी हैं, कोई राज्य की भाषा के विरोधी कैसे हो सकते? हम भी तो वहीं से आते हैं। 2 साल से हम कह रहे हैं आप में हिम्मत नहीं है मेडिकल और इंजीनियरिंग की शिक्षा को तमिल में अनुवादित करने की। आपके घपले, घोटाले, भ्रष्टाचार छिपाने के लिए भाषा का आड़ देते हैं। हम एक्सपोज करेंगे, गांव-गांव जाकर एक्सपोज करेंगे। தொடர்ந்து பேசிய அவர் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்பிற்கான புத்தகங்களை தமிழில் வெளியிடுவோம் என்றும் கூறினார். दिसंबर के बाद मैं हर राज्य में किसी भी नागरिक हो, मुख्यमंत्री हो, मंत्री हो, सांसद हो, उसके साथ उसकी भाषा में ही पत्र व्यवहार करने वाला हूं। பல்லாயிரம் கிலோமீட்டர் தாண்டி உள்ள மொழியை நேசிக்க முடிந்தவர்களால் ஏன் இந்திய மொழியை விரும்ப முடியவில்லை என்றும் அமித்ஷா கேள்வி எழுப்பினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் குரல் நாடு முழுவதும் எதிரொலிப்பதை மத்திய அமைச்சர் அமித்ஷா ஏற்றுக்கொண்டதாக கனிமொழி தெரிவித்துள்ளார். மொழியின் பெயரால் திமுக விஷத்தை பரப்புவதாக கூறிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் விமர்சனத்திற்கு அவர் இவ்வாறு கூறினார். எங்களுடைய முதலமைச்சரின் குரல் நாடு முழுவதும் எதிரொலிக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி. ஆனால் விஷத்தை பரப்புவது நாங்கள் இல்லை. மக்களை பிரித்து அதில் அரசியல் செய்யக்கூடியவர்கள் எங்களுடைய கட்சியிலே யாரும் கிடையாது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜகவின் கருப்பு கொடி போராட்டம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு எதிரானது என்று விமர்சித்தார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் மற்ற மாநிலங்களை சார்ந்த முதலமைச்சர்கள் அத்தனை பேரும் இணைந்து போராடக்கூடிய ஒரு சூழல்ல கருப்பு கொடியை ஏற்றி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் என்றால் பிஜேபி தமிழ்நாட்டுக்கு எப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய உரிமைகளுக்கு எதிராக அவர்கள் கருப்பு கொடி ஏந்துகிறார்கள் என்பதைத்தான் அது தெளிவாக காட்டியது. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவில் தொகுதி மறுவரையறைக்கு பிறகு மசோதா நடைமுறைக்கு கொண்டுவரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர் தொகுதி மறுவரையறை செய்யப்படாது என்றால் மசோதா நடைமுறைக்கு வராது என அர்த்தமா என்றும் கேள்வி எழுப்பினார். தன்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார். சென்னை எழும்பூரில் அதிமுக சார்பில் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாடு அரசின் துணை ஹாஜி முகமது அக்பர் அலிஷா, அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன், தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தலைவர் ஷேக் தாவூத், எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக், அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா, புதிய பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் பேசிய இபிஎஸ் சிறுபான்மையினருக்கு என்றைக்கும் துணையாக இருப்பேன் என்றார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகிய இருவரும் தலைவர்கள் இஸ்லாமிய பெருமக்களுக்கு துணை நின்றது போல் நாங்களும் உங்களுக்கு என்றும் துணை நிற்போம். புரட்சித் தலைவர் சொன்னதை போல் என்னை நம்பாமல் கெட்டவர்கள் பலர் இருக்கலாம், ஆனால் நம்பி கெட்டவர்கள் இன்று வரை யாரும் இல்லை. இதில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, தங்கமணி, ஜெயக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்ற நிலையில் செங்கோட்டையன் கலந்து கொள்ளவில்லை. தொகுதி சார்ந்த பல பிரச்சனைகள் இருப்பதால் செங்கோட்டையன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்காமல் இருந்திருக்கலாம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் அதிமுக சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சி முடிந்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமாரிடம் அதிமுக நிகழ்ச்சிகளில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பங்கேற்காதது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த ஜெயக்குமார், பல்வேறு நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை எனவும் மக்கள் பிரதிநிதிகளுக்கு தொகுதி சார்ந்த பல வேலைகள் இருப்பதால் பங்கேற்காமல் இருந்திருக்கலாம் என்றார். தலைமை கழக நிர்வாகிகள் வந்து 82 பேர் இருக்கிறோம். 82 பேர் வந்தோமா? இன்னைக்கு கழக அலுவலர்கள் இருக்கு, அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. செங்கோட்டையன் வரல, அப்படி பார்த்தா நிறைய பேர் வரலையே. என்ன நிறைய பேர் வந்து புதுக்கோட்டை சேர்ந்த எம்எல்ஏ விஜயபாஸ்கர்ல சட்டமன்ற உறுப்பினர் வந்து அவங்க வந்து கடமையாட்டத்துக்கு போயிருக்காங்க. மேலும் மக்கள் பிரச்சனைகளை திசை திருப்பும் வேலைகளில் திமுக, பாஜக கட்சிகள் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறினார்.
சென்னையில் IPL போட்டிகள் நடைபெறவுள்ளதை ஒட்டி போக்குவரத்து மாற்றம் குறித்து போக்குவரத்து காவல்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. சேப்பாக்கம் MA சிதம்பரம் மைதானத்தில் IPL போட்டி நடைபெறும் நாட்களில் மாலை 5 மணி முதல் 11 மணி வரை வாகன நிறுத்த ஏற்பாடுகள் மற்றும் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி வாகன நிறுத்தத்திற்கான அனுமதி அட்டை வைத்திருப்பவர்கள் அட்டையில் குறிப்பிட்டுள்ளபடி நிர்ணயிக்கப்பட்ட இடத்தில் மட்டுமே வாகனங்களை நிறுத்த அனுமதிக்கப்படுவார்கள். அனுமதி அட்டை வாங்காத வாகனங்கள் மெரினா கடற்கரை சர்வீஸ் சாலையில் தங்கள் வாகனங்களை நிறுத்திவிட்டு நடைப்பயணமாக சென்று மைதானத்தை அடையலாம். பாலாஜா சாலையில் கூடுதலாக மாநகர பேருந்துகள் மற்றும் சிறப்பு பேருந்துகள் இயக்க அனுமதிக்கப்படாது. பொதுமக்கள் பிரஸ் கிளப் வழியாக சென்று கிரிக்கெட் மைதானத்தை அடையலாம். மேலும் விக்டோரியா ஹாஸ்டல் சாலை செல்ல பாரதி சாலை வழியாக மட்டுமே அனுமதி அளிக்கப்படும். பாலாஜா சாலையில் இருந்து செல்ல அனுமதி இல்லை. பெல் சாலை ஒரு வழி பாதையாக இயக்கப்படும். பாரதி சாலையில் இருந்து பெல் சாலை செல்ல அனுமதிக்கப்படும். பாலாஜா சாலையில் இருந்து செல்ல அனுமதி இல்லை. ரத்னா கஃபேவில் இருந்து காமராஜர் சாலை நோக்கி செல்லும் அனைத்து வாகனங்களும் பெல் சாலை மற்றும் பாலாஜா சாலையில் திருப்பி விடப்படும் என்று போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது.